கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தலைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அக்னிவீரன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இங்கு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசம் யாகசாலையில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்ற பின் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான எரிபந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் திருப்போரூர், நந்திவரம், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 720 மாணவ மாணவியர் போட்டியில் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புதூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் மர்ம நபர் கைப்பையை பறித்து தப்பி சென்றுள்ளார். அந்த கைப்பையில் சுமார் 20,000 மதிப்புள்ள செல்போன், ரூபாய் 3,000 ரொக்கம் மற்றும் ஏடிஎம் கார்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து விசாரணை செய்த காவல்துறையினர் மர்ம நபரை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே 6 முதல் 23 வயது வரை உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு கிரிக்கெட் பயிற்சி வழங்குவதற்கான அகாடமியை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் திறந்து வைத்தார். இது தமிழகத்தின் 12வது மையமாகவும் மதுரையில் திறக்கப்படும் முதல் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்கள் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைவாக உள்ளது. இதனால் வியாபாரிகள் பூக்களை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி செல்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்களை வாங்க மார்க்கெட் பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக நேரு வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட வண்ணங்களில் உள்ள விநாயகரை வாங்கி செல்வதால் களிமண்ணில் செய்யப்படும் பிள்ளையார் விற்பனை படும் மந்தமாகியுள்ளது. இதனால் மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலையில் உள்ளனர். சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீகம் தொடர்பாக பரம்பொருள் அறக்கட்டளையை சேர்ந்த மகாவிஷ்ணு என்பவர் பேசியபோது ஆசிரியருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெண் ஒருவர் வீடு இல்லாமல் 10 வயது பெண் குழந்தையுடன் சாலையில் சமைத்து சாப்பிட்டு சாலையோரமே வாழ்ந்து வருகிறார். சொந்த ஊரிலேயே அகதியாக வாழும் நிலை ஏற்பட்டு இருப்பதால் தனது பெண் குழந்தையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ள இவர் ஒரு வீட்டுமனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எங்க பொண்ணுக்கு ஒரு நிலத்தை கொடுங்க, கவர்மெண்ட் பார்த்து சூழாங்கட்டியில் எங்களால் படுக்க முடியல. நைட்டு பகல்லாம் எல்லாம் நடந்தே இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு நான் சேர்த்து பிடிச்சேதான் இப்படியே தாங்க படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் போயிட்டாலும் நம்ம பிள்ளைக்கு ஆதரவு இல்லையா அப்படின்னு நான் நைட்டு ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு பக்கத்தில் போய் படுத்துக்குவோங்க. அவங்களும் சரி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கம்மனு இருக்கிறாங்க. லைட் வெளிச்சத்தில் படிக்கிறதுக்கு ஒசரம் விடுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னத்து அப்படி ஆகி போச்சேன்னா என் பிள்ளைய அது பேர் கொடுக்கல. படிப்பு படிக்கிற வரைக்கும் விடுமுட்டியா அப்படின்னு நான் கெஞ்சி கிளம்பி அடி பக்கத்தில் படிக்க வச்சுட்டு இருக்கிறேங்க. எனக்கு எந்த கவர்மெண்ட் பார்த்தே இருக்கு, எதோ எழுக்கலனாலே என் பிள்ளைக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நீங்க பார்த்து ஏதோ ஒரு கட்டில் போடுற அளவுக்கு கொடுங்க. நான் கேட்டுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.